அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4/6/2025 அண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸில் வந்த ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது முக்கியமான ஒரு தகவல். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேகன்சி பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேகன்சி பற்றி சில மாற்றங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நியூஸ் எங்க வந்து எந்த பத்திரிகை செய்தியில வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? அரசு பள்ளி கணினி ஆசிரியர் தகுதியில் மாற்றம், பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. இதனுடைய நியூஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் காப்பி பண்ணியிருக்கிறோம். அரசாணையில் குறிப்பிட்டுள்ள மேல்நிலை கல்வியில் கணினி பயிற்றுனர் கிரேட் 1 பதவியும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியும் ஒன்று போல் இருப்பதால் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஓகேங்களா? அதாவது கணினி பயிற்றுனர் கிரேட் 1 பதவியும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியும் ரெண்டுமே ஈக்குவல் போஸ்டிங் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஓகேங்களா? அதனாலதான் வந்து என்ன பண்றாங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வரோம். பள்ளி கல்வித்துறை சமீபத்தில் அரசு மேல்நிலை பள்ளி முதுகலை கணினி ஆசிரியர் அதாவது கணினி பயிற்றுனர் பதவிக்கான கல்வி தகுதியில் சில மாற்றங்களை அறிவித்துள்ளது. அடுத்தது பழைய அரசாணையின்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாப்ட்வேர் டெக்னாலஜி பாடங்களில் எம்டெக் அல்லது எம்இ பட்டமும் பிஎட் பட்டமும் பெற்றவர்களும் கணினி பயிற்றுனர் பதவிக்கான தகுதியானவர்கள். அதாவது பழைய நடைமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாப்ட்வேர் டெக்னாலஜி இதெல்லாம் படிச்சுட்டு பிஎட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த கணினி ஆசிரியருக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இது வந்து பழைய நடைமுறை. ஓகேங்களா? ஆனால் தற்போது இதுதான் முக்கியமான தற்போது வெளியிடப்பட்ட புதிய அரசாணையின்படி எம்இ நல்லா பாத்தீங்க எம்இ எம்டெக் பட்டதாரிகள் இந்த பணிக்கு தகுதியில்லை என கூறப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி எம்இ எம்டெக் எல்லாம் படிச்சவங்க பிஎட் பண்ணியிருந்தாலும் எழுதலாம் அப்படின்னு ஒரு அரசாணை இருந்தது. பட் இப்ப வந்து அந்த எம்இ எம்டெக் பட்டதாரிகள் வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் பி சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அரசாணையில் மேல்நிலை கல்வி கணினி பயிற்றுனர் கிரேட் 1 பதவியும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியும் ஒன்று போல் இருப்பதால் கணினி பயிற்றுனர் கிரேட் 1 ஓகேங்களா பதவி தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி சிறப்பு விதியுடன் இணைக்கப்படுகிறது. அதாவது ரெண்டு ஈக்குவல் போஸ்டிங் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வந்து நாங்க ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது கணினி ஆசிரியர் வந்து நாங்க ஃபாலோ பண்ண போறோம். இது வந்து சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன். ஓகேங்களா? இப்பதவிக்கான கல்வி தகுதி பின்வருமாறு நிர்ணயிக்கப்படுகிறது. கணினி பயிற்றுனர் பதவிக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா? எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டப்படிப்பும் பிஎட் பட்டமும் பெற்றிருக்க வேண்டும். அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டப்படிப்பும் பிஎட்டும் பெற்றிருக்க வேண்டும் அல்லது எம்எஸ்சி படிப்புடன் ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பிஎட் அல்லது பிஏ பிஎட் பட்டமும் பெற்றிருக்க வேண்டும். இந்த பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? மேலும் இளங்கலை பட்டமும் முதுகலை பட்டமும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க யூஜி பண்றீங்க இல்லது பிஜி பண்றீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே டிகிரியா தான் இருக்கணும். அதாவது ஒரே பாடத்தில் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும். இவ்வாறு அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு 4/6/2025 அன்று வந்து ஒரு பத்திரிகை செய்தியில வந்து கொடுத்திருப்பாங்க. அதனுடைய சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? அரசு பள்ளி கணினி ஆசிரியர் தகுதி மாற்றம் பள்ளி கல்வித்துறை வந்து அரசாணை வெளியீடு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கணினி ஆசிரியர் வேகன்சி பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க போல தெரியுது. ஓகேங்களா? இது வரைக்கும் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேகன்சி என்ன பண்ண போறாங்க, எப்போ எக்ஸாம் வைக்க போறாங்க, எவ்வளவு வேகன்சி வரும் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விக்குறியா இருக்கும். வரக்கூடிய தேர்வுங்கிறது பிஜிடிஆர்பி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாற்றங்கள் இன்க்ளூடிங் பண்ணிட்டு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எஸ்சி ஓகேங்களா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டப்படிப்பும் பிஎட்டும் அல்லது எம்எஸ்சி பட்டப்படிப்பு வந்து ஒருங்கிணைந்த 4 வருஷம் இந்த பிஏ பிஎட் மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிலிட்டி. இன்ஜினியரிங் கோர்ஸ் தவிர மற்றது எல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிலிட்டி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி
அரசாணை வந்து டிஆர்பி நோட்டிபிகேஷன் வரும்போது அதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பயே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா இது பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை இதுதான். அரசாணை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயே வந்திருக்கு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கலாம்.